அடிமை மருமகள் 24வது எபிசோட்ல என்னலாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது, என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்டையும் இந்த வீடியோல பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசா வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 24வது எபிசோட்ல மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை அமைய போகுதுங்க. ஆனந்தி வந்து வேலைக்கு வந்து போய் அங்க இன்டர்வியூல வந்து பாஸ் ஆகி, இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆனந்தியும் அருணுக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை வந்து நடக்குது. என்னடா சண்டை அப்படின்னா, நம்ம பிரியவும் மங்கம்மாவும் நல்லா வந்து வசமா வந்து நம்மளுடைய மாட்டி விட்டுட்டாங்க நம்ம அருணுகிட்ட. அவ வந்து வேலைக்கு வந்து போறது உனக்கு தெரியாது. அதனால வந்து உன்கிட்ட வந்து சொல்லலையா? அப்படிங்கிற மாரி வந்து எல்லாம் 1க்கு 2ஆ முன்ன வந்து நகை விஷயத்துல வந்து எப்படி போட்டு நல்லா மாட்டி விட்டாங்களோ, அதே மாதிரி வந்து வேலைக்கு போற விஷயத்த பத்தி எதுவுமே உன்கிட்ட வந்து சொல்லாமலே, உன்னை மதிக்காமலே வந்து வேலைக்கு வந்து போயிட்டு இருக்கா. நீ ஆம்பளன்றதுக்கு என்ன ஒரு இது இருக்கு? அப்படின்ற மாரி வந்து பிரியாவும், மங்காமாவும் 1க்கு 2 வந்து போட்டு குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு சண்டையே நடக்குது. அவங்க இன்டர்வியூ போயிட்டு பாஸ் ஆயிட்டு வீடு திரும்பும் பொழுது, வீட்டுக்கு வரும்பொழுது "நீ வந்து வீட்டுக்கு வராத" அப்படிங்கிற மாரி, "என்ன மதிக்காத இந்த வீட்ல வந்து இருக்கக்கூடாது" அப்படிங்கிற மாரி வந்து அருண் ரொம்ப வல்கரம், ரொம்ப ஒரு கேவலமா வந்து பேசிட்டு இருக்காங்க. "நீ எதுக்கு வேலைக்கு போற அப்படிங்கிற எல்லா விஷயமும் எனக்கு வந்து தெரியும். இதுக்கப்புறம் வந்து உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது" அப்படிங்கிற மாரியும் ரொம்ப வந்து ஒரு பகிரமான ஒரு அ ஒரு ஒரு நம்ம அருண் வந்து ரொம்ப வந்து கேவலமா வந்து பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஆனந்தி இதுக்கப்புறம் வந்து பொறுமை இருக்கிறது சரியில்ல. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து அடிமை மருமகளா நம்ம அவங்க சொல்ற பேச்சு எல்லாமே நம்ம கேட்டுட்டு இருந்தா, இதுக்கப்புறம் நம்ம வாழ்றதுக்கான தகுதியே கிடையாது அப்படிங்கிற மாரி வந்து நம்ம ஆனந்தி வந்து எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. "என்னாடி நீ வந்து எதிர்த்து பேசுற?" அப்படிங்கிற மாரியும் அருணும், மங்கம்மா, பிரியா இவங்க 3 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு, "நீ வந்து நான் வந்து எதிர்த்து வந்து பேசக்கூடாதுன்னு நெனைச்சிட்டு இருக்கீங்களா? நானும் ஒரு எல்லை தான் வந்து பேசாம இருக்கிறதுக்கு" அப்படிங்கிற மாரியும் வந்து இதுக்கு ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதுக்கப்புறம் நான் வந்து அமைதியா இருந்தா இது வந்து சரியில்ல அப்படிங்கிற மாரி வந்து நம்ம ஆனந்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நான் வந்து பொறுமையா இருந்தா எனக்கு ஒரு சரியான ஒரு தகுதியான இடமே கிடையாது. இதுக்கப்புறம் உங்கள எங்க வைக்கணுமோ அந்த இடத்துல நான் வச்சா தான் நான் கரெக்ட்டா இருப்பேன் அப்படிங்கிற மாரி வந்து ஆனந்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்து மங்கம்மாவும், பிரியாவும் "நீங்கலாம் எதுக்கு நீ வேலைக்கு போற அப்படின்னு நல்லா வந்து தெரியும். அது மட்டும் இல்லாம என்னுடைய அண்ணனுக்கு நல்லா தெரியும். அது எங்க அண்ணனே கேட்பான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு வந்து இன்னும் உசுப்பி ஏத்தி விட்டுட்ட உடனே இப்ப நம்ம அருண் என்ன பண்றாருனாக்கா, "நீ யார்கிட்ட ஃபோன்ல பேசுற அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நீ வந்து உன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன்றன்னு சொன்னல்ல. இது எல்லாம் நான் வந்து கண்டுபிடிச்சுட்டேன். உன்னுடைய மொபைல எடுத்து நான் பார்த்துட்டேன்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைல் இருக்கிறதுக்கு யாரு என்னன்ற எல்லா அப்டேட்டையும் நம்மளுடைய அருண் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, பார்க்குறாங்க. அவங்க முன்னாடியே லாஸ்ட் எபிசோடு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு வேள சப்போஸ் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருந்தா அது நமக்கு தான் அசிங்கம். அதே மாரி அவங்க பாய் ஃப்ரெண்ட் பேசியிருந்தா கண்டிப்பா நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. அவ ஏதோ ஒரு தொடர்பில இருக்கா, கள்ள தொடர்புல அப்படிங்கிற மாரி ஒரு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, அவங்க ஃபோன எடுத்து செக் பண்றதுக்கு பதிலாவே வந்து அவங்க வந்து பார்க்காமலே வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க. "நீ யார்கிட்ட பேசுற அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும்" அப்படிங்கிற மாரியும். சரி அதுக்கப்புறம் வந்து அ அந்த இத சொன்னதுக்கு, "நீ ஃபோன வந்து செக் பண்ணிக்கோ. உனக்கு அவ்வளோ டவுட்டா இருக்குல்ல" அப்படிங்கிற மாரி வந்து ஆனந்தி சொல்றாங்க. அந்த ஃபோன வாங்கி செக் பண்ணும்பொழுது தான் தெரியுது, அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. "என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் உனக்கும் என்னடி சம்மந்தம்?" அப்படிங்கிற மாரி வந்து பேசுறாங்க. "என்ன சம்மந்தமா? உன் ஃப்ரெண்டு கிட்டயே வந்து கேளு" அப்படின்ற மாரியும், "உன்னுடைய பாதுகாக்கறதுக்கு நீ வந்து குடிச்சிட்டு வர இல்லையா? நீ அங்கேயே தங்கி அவன பாதுகாக்கு. சப்போஸ் வண்டியில எங்கேன்னு வந்துட்டேன்னா உழுந்துட்டேனாக்கா, அதுக்கப்புறம் என்ன பண்றது? அப்படி ஒரு பாசத்தால தான் இந்த மாரி வந்து செஞ்சேன். அவனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல. அதிக நேரம் கூட நாங்க பேசியிருக்க மாட்டோம். ஒரு எமர்ஜென்சி ஏதாவது வந்து வர முடியாம இருந்தாக்கா, நீ ஃபோன் எடுக்க மாட்டல்ல, ஏன் போதையில இருப்ப. அதனால வந்து அவன்கிட்ட பேசுனா, எங்க இருக்க? என்ன பாதுகாப்பா இருப்ப? அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் வந்து அவனுடைய நம்பர வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அப்படிங்கிற மாரி சொல்றேன். இதெல்லாம் எதுவுமே ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு நம்முடைய அருண். அப்ப இத்தன நாளா வந்து என்னோட ஃப்ரெண்டு தான் கள்ள தொடர்புகள்ல இருந்தியா? அப்படிங்கிற மாதிரியும் மிகப்பெரிய ஒரு குண்டு, ஒரு சர்ச்சைய 2 பேரையும் பிரிவதற்கான மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை அமையுது. இது வந்து ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பா வந்து சொல்லணும். ஆனா வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பத்த, ஆமா நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆனந்தி ஒரு பக்கம் வந்து மொறச்சிட்டு இருக்கா. "என்னடி லவ் பண்றேன்னு சொல்றியா? நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு. நான் என்ன இந்த மாரியெல்லாம் வந்து பேசுற?" அப்படிங்கிற மாரி ஒரு அப்படியே ஒரு மொறப்பு வந்து மொறைக்கிறாங்க நம்மளுடைய அருணுடைய ஃப்ரெண்டுக்கு. ஆனா அருணுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஆனந்தி மேல ஒரு கண்ணு. அது மட்டும் இல்ல அவள எப்படியாவது அடையணும் அப்படின்னு வந்து பார்க்குறான். ஆனா இங்க வந்து நடக்கிறது மிகப்பெரிய ஒரு குழப்பம். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி இது எங்கே மிக
மிகப்பெரிய ஒரு எபிசோடு வந்து நோக்கி போகுது. ஒவ்வொரு எபிசோடும் வந்து மிகப்பெரிய ஒரு இது வந்து லாஸ்ட் எபிசோடில் நிறைய எபிசோடு வந்து போகப்போகுது. என் ஃப்ரெண்டு வந்து சொன்னா மட்டும் தான் நம்மளுடைய அருணும், ஆனந்தி ஒண்ணு சேர போறாங்க. இது மிகப்பெரிய ஒரு பிரிவினை வரப்போகுது. வரப்போற எபிசோடில் மிக தரமாக இருக்கப்போகுது. நம்ம நினைக்காததையும் நடக்கப்போகுது. நம்ம வந்து சொல்லாத விஷயங்கள ரியல் வீடியோ வந்ததுக்கப்புறம் தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடிமை மருமகள் யாரெல்லாம் வந்து 24வது எபிசோட அப்டேட்டுக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு மறக்காம வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. நம்ம சேனலை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வரங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை அமைய போகுது. 24வது எபிசோட நம்ம நினைக்காதது வந்து நடக்க போகுதுங்க. இங்கே நம்முடைய அருணும் அதே மாதிரி நம்ம ஆனந்தி ஒன்று சேர போகிறாங்களா? அதுக்கப்புறம் நம்ம பிரியாவும் மங்கம்மா இவங்க 2 பேரும் சதி திட்டம் வந்து அவங்க கருக்கலைச்சது விஷயம் வந்து தெரிஞ்சா நம்மளுடைய அருண் என்ன நினைக்க போறாரு. ஆனந்தி வந்து இந்த மாதிரி பழி சுமை வந்து கள்ள தொடர்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நடத்தையும் வந்து தப்பாக வந்து பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு நாளைக்கு இன்னுமா வெளியே வரும் பொழுது அவர் முகத்தை எங்கே தூக்கின்னு போயிட்டு வைக்க போறாரு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்க போகுதுங்க. அவங்க ஆனந்தி முன்னாடி எப்படி நிற்க போறாரு நம்மளுடைய அருண் அப்படிங்கிற வரப்போகிற எபிசோட் அப்டேட்டில் மிகப்பெரிய சூப்பராக இருக்க போகுதுங்க. பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு Thursday 4:00 ரிலீஸ் ஆக போகுது. பார்த்து அதுக்கப்புறம் அதோடைய அப்டேட் 24 வந்ததுக்கப்புறம் 25வது எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத ஷார்ப்பாக அன்றைக்கி 8:00 ரிலீஸ் ஆக போகுதுங்க. அதோட அப்டேட்டு நம்ம பார்த்துடலாம். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பாய். டேக் கேர்.